நினைத்ததை அடையணும் அப்படின்னா கர்மாலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு வெளியே வரணும். அதாவது ஊழ்வினை. அதாவது நம்ம முற்பிறவியில் செய்த செயல்களின் எதிர் விளைவு தான் கர்மா. அதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு நிறைய வீடியோ போடுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க கர்மானா நாம் செஞ்ச பாவம் அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை. கர்மாங்கிறது நம்மளோட அறியாமை, நம்மளோட முட்டாள்தனம் தான். அதாவது 20 வயசில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தை 30 வயசு வரைக்கும் தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது நம்மளோட அறியாமை, நம்மளோட முட்டாள்தனம். 20 வயசுலேயே தெரிஞ்சிருந்தோம்னா நமக்கு இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்காது, முன்னேறி இருப்போம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் 30 வயசில் தான் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம முன்னேற முடியும். 30 வயசு வரைக்கும் நம்ம அறியாமல் இருந்தது ஒரு அறியாமையான காலகட்டம் தான் கர்மா. நம்மளோட முன்னேற்றத்துக்கான ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சிக்க விடாமல் தடுக்குது பாருங்கள், அதுதான் அந்த ஊழ்வினைங்கிற கர்மா. அது வரைக்கும் நம்மளை தெரிஞ்சிக்க விடாமல் செய்த சூழ்நிலை, நம்மளை சுற்றி நடந்த சூழ்நிலை தான் கர்மா. எந்த ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அப்போவே நம்ம அந்த விஷயத்தில் இருந்த கர்மா நம்மளை விட்டு விலகிடுது. அதனால தான் திருவள்ளுவர் கூட ஒரு குறளில் பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு அப்படின்றாரு. அதாவது எடுப்பதே ஒரு பேதமை, பிறப்பெடுப்பதே ஒரு முட்டாள்தனம் அப்படின்றாரு. அதாவது ஆத்மாவோட அறியாமை, ஆத்மாவோட முட்டாள்தனம் தான் பிறப்பு. அந்த பிறப்பெடுக்கிறது ஆத்மாவை உணர்ந்து பேரறிவை அடைந்து அதனால் கடவுள் அடைவது தான் பிறப்போட நோக்கம். அதுதான் சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு அப்படின்றாரு. அறிவு அடைவது தான் கர்மாவிலிருந்து விடுபதற்கான ஒரே வழி. அந்த பேரறிவை எப்படி அடையிறதுன்னு ஒவ்வொரு வீடியோவாக நான் சேனலில் போடுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.